அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவருக்கு பவனரேகா. இன்று நாம் கைன்மாஸ்டர் டுட்டோரியல் பார்ட் 2 பற்றி பார்க்க போகிறோம். இந்த கைன்மாஸ்டர் நம்ம எப்படி வீடியோ ஒரு கேமராவில் எடுத்த வீடியோவை எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, அது கலரிங் எப்படி கொடுக்குறது, அதே போல் வேல்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப் டு எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே போல் இந்த வீடியோ ஓடிட்டுருக்கு. இப்போ லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் ஆப் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளே ஸ்டோரில் கூட இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் இது போல் தான் ஓப்பன் ஆகும். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நான் மேக் பண்ணது 16:9 நீங்கள் அளவு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வீடியோவும் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வீடியோ வந்துடுச்சு. இதை நம்ம ட்ரிம் பண்ணணும். இந்த வீடியோவை அழுத்தி பிடிச்சிங்கன்னா முதல்ல மேலே இருக்கிற டிக் அடிச்சுக்குங்க. மேலே இருக்கிற டிக் அடிச்சிங்கன்னா இப்போ வீடியோவை அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்கோல் வரும். இந்த கத்திரிக்கோலில் இது மாதிரி 4 ஆப்ஷனில் நம்ம ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் வருது. ஃபஸ்ட் ஆப்ஷனு லெஃப்ட் சைடு கட் பண்ணுறது, செகண்டு ரைட் சைடு, சென்டர் 3வது ஆப்ஷன் சென்டரில் கட் பண்ணுறது, 4வது ஆப்ஷன் பார்த்தா இன்சைட் ஃப்ரீஸ் பண்ணுறது. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷன் நம்ம எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே கட் ஆகிடும். சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் கட் ஆகிடுச்சு. அப்படியே வாங்க, எடுத்துக்கிட்டே வாங்க, தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், 3வது ஆப்ஷனும் கட் பண்ணி சென்டரில் வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம 4 ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் தெரியாமல் நான் கட் பண்ணிட்டேன், ஐயோ இது போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. மேலே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு அன்டூ இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டிங்கன்னா அது திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். அதே போல் சென்டரில் எனக்கு ஒரு ப்ளேஸே வேண்டாம், இந்த வீடியோவில் ஒரு ப்ளேஸே வேண்டாம்னா 3rd ஆப்ஷன் ஸ்ப்ளிட் அண்டு பிளேடுன்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் பாருங்கள், அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்துடும். அதை நீங்கள் டெலீட் ஆப்ஷன் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே டெலீட் ஆப்ஷன் அப்போ தான் வரும். இங்கே இல்லையேன்னு தேடாதீங்க. வீடியோவை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த டெலீட் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு வீடியோவை ட்ரிம் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம தேவையில்லாத பார்ட்டை கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், நிறைய நீங்கள் வீடியோ அது கட் பண்ணி விட்டாலும் கரெக்டாக ஓடின்னு தான் இருக்கும். என்னடா கட் பண்ணிட்டுமே வீடியோ ஸ்டக் ஆகுமான்னு நினைக்காதீங்க, போய்கிட்டே தான் இருக்கும். வீடியோவை அழுத்தி பிடிச்சின்னா அந்த கத்திரிக்கோலில் வர 4 ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து இந்த வீடியோவுக்கு எப்படி நம்ம ஆடியோ கொடுக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ரைட் சைடில் ஒரு ஆடியோ ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆடியோ ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது பாருங்கள், ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுடைய மியூசிக் ஃபைலில் போய்ட்டு மியூசிக் செலக்ட் பண்ணிக்கலாம். மியூசிக் ஃபைல் போய்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணினாலே நீங்கள் எங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா மியூசிக் ஃபைல் போய்டும். பக்கத்தில் அந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த மியூசிக் அந்த சாங்ஸ் நீங்கள் எது டவுன்லோட் பண்ணிங்களோ வந்துடும். ஐயோ வீடியோ நீளமாக இருக்குது, சாங்ஸ் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதுக்கும் ஒரு ஆப்ஷன் இந்த கைன்மாஸ்டரில் இருக்குது. அந்த ஆடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க, ஆடியோவை அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. லூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வெளியே வரும். எதுவுமே நம்மளுக்கு தேவையானது லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம். லூப் அப்படின்னு இருக்குது பாருங்கள், பண்ணிங்கன்னா லூப் அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்போ லூப் டு எண்டும் எனேபிள் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ இந்த சாங் வீடியோவோட எண்டு வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள், அதுவே. ஓகேங்களா? இதை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சாங்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த அம்மா பேசுது, இந்த அம்மா பேசுகிறதும் நமக்கு வேணும் அப்படின்னா வேல்யூமை நீங்கள் சாங்கோட வேல்யூமை நீங்கள் குறைச்சிக்கிட்டு அந்த அம்மாவோட வேல்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். திரும்பவும் அந்த ஆடியோ அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ மேலே மைக் செட் மாதிரி வருது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். வேல்யூம் தான் அது
100ல் டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணி 200 விட்டுக்கலாம் அந்த அம்மா பேசுகிறது. இல்லை சாங்ஸ் வந்து கம்மியாக வேணும், அந்த ஸ்கை ப்ளூவில் இருக்கிறது கம்மியாக வேணும் அப்படின்னாலும் அது என்ன பண்ணிக்கலாம், கம்மி வச்சுக்கலாம். வீடியோலேயும் ஒரு ஆடியோ பேசுகிறதுக்கு எனக்கு வேணும், சாங்ஸும் கம்மியாக வேணும்னா நம்ம கம்மியாக வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்படி சவுண்டு வேணுன்றது. ரெண்டுமே வந்துச்சுன்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாமல் போகும்ல, அந்த அம்மா பேசுகிறதும் புரியாது, நம்ம போட்ட பாட்டும் புரியாது சொல்கிறேங்களா. அதனால் நம்ம அந்த ரெண்டுத்தையும் நம்ம கிளிக் பண்ணி வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறது குறைக்கிறது எல்லாமே இருக்குது. அதே போல் இதுக்கு கலரிங் கொடுக்கணுன்னா கலர் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கலர் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம கலரிங் கொடுத்துக்கலாம். எதுவுமே நம்ம செய்யும்போது கைன்மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணணும். பண்ணி முடிச்ச பிறகு அங்கே மேலே டிக் வரும், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த அம்மாவுக்கு கலரிங் பேக்ரவுண்டு மாற்றிட்டோம். இப்போது இந்த பேஜ் வரைக்கும் கட் பண்ணிட்டதுனால இப்படி இருக்குது. இல்லை ஃபுல்லாகவே கட் பண்ணாமல் லென்த்து மொத்த வீடியோவாக அந்த மாதிரி கலருக்கு மாறிடும். நம்ம அப்படியே பிட்டாக கட் பண்ணதுனால அந்த இதுக்கு தனித்தனியாக கூட நம்ம கலரிங் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வேறு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வேறு கலர் செலக்ட் பண்ணால் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இந்த கலரிங்கில் உங்களுக்கு எது வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடுச்சு. திரும்ப கலரிங்காகவும் கொடுக்கலாம். உங்களுக்கு தேவையானது நீங்கள் மாற்றிக்கலாம். நேச்சுரல் கலர்லேருந்து நமக்கு என்னென்ன கலர் வேணுமோ எல்லாமே நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், அது வந்து லேயரில் டெஸ்ட்டு வரும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். வேறு எதனா எழுதிக்கிறதுனாலும் நம்ம வீடியோவில் எழுதிக்கிறதுனா அந்த லேயரில் நீங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஏன்னா அடிஷ்னலாக சொல்கிறேன். ஓகேங்களா. அந்த வீடியோவில் இருந்தது, இதுவும் எப்படா வந்தது நீங்கள் கேட்காதீங்க. லேயரில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல லேயரில் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த கைன்மாஸ்டர் மாதிரி வேறு எந்த ஆப்புமே இல்லைன்னு தான் சொல்லலாம். யூடியூப் போடணுன்னு நினைக்கிறீங்க, யூடியூப்புக்கு வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, கைன்மாஸ்டர் தான் செம்ம சூப்பரான எடிட் ஆப்பு. வேறு எந்த ஆப்புமே நான் நிறைய ஆப் செக் பண்ணி பார்த்தோம். கைன்மாஸ்டர் அவ்வளோ நல்லா எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க. ஒரு சினிமாவே நம்ம எடிட் பண்ணிக்கலாங்க இதில். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பயனுள்ள ஒரு ஆப் இது. ஸோ அதனால தான் இது வந்து பல பேருக்கு யூஸ் பண்ண தெரியலன்றதா சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் பயனுள்ள விஷயங்களை நான் கைன்மாஸ்டரோட சொல்லித்தரேன். இதை பற்றி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன். ஓகேங்களா. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு பயன்பட ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த வீடியோலாம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. வேல்யூம்லேயே நம்ம வந்து அந்த வாய்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். லேடிஸ் வாய்ஸ், ஜென்ட்ஸ் வாய்ஸ், இது போலலாம் ஆப்ஷன் இருக்குது, நம்ம மாற்றிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டு பார்க்கணும். ஒரு சாதாரண ஒரு வீடியோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஏற்றி அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ சேவ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இப்போ சேவ் பண்ணுறது நம்ம இந்த பேஜை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது மேலே இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இது என்ன பண்ணுங்க, இங்கே ஷேரில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது சேவ் ஆகிடும். ஓகேங்களா. சேவ் ஆகிடுச்சுன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும் சேவ் ஆக, உடனே ஆகாது, நம்ம லென்த்து பொறுத்து. ஓகேங்களா. சேவ் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு சின்ன ட்ரிப் சொல்கிறேன் பாருங்கள். 720p பக்கத்துலேருந்து 25 பால் இருக்குது பாருங்கள், இதில் வச்சு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்பி கம்மியாக பிடிக்கும். இது டிஃபால்ட்டாக வந்திங்கன்னா 1440 இருக்கும். அது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து 720p பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்பி கம்மியாகும். இது ஒரு டிப்ஸு, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. சரி, நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுனால சொல்கிறேன். ரொம்ப கீழே 540 எல்லாம் இருக்குது, அதில் வைக்காதீங்க. ஏன்னா அதனுடைய கிளியாரிட்டி கரெக்டாக வராது. 720 கரெக்டான கிளியாரிட்டி. ஓகேங்களா. அதில் வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. பாருங்கள், இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு பட்டன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து வீடியோ வந்து ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை செகண்ட் வந்து ஷேரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் ஆகும். உங்கள்கிட்ட இருக்கிறது என்னென்னக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோ எனக்கு வேண்டாம், நான் டெலீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கிறதுல டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க. லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.